ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளென் செய்யும் வெளிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கார்த்திகை மொத்தம் 29 நாட்களுங்க. நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் கார்த்திகை 3ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. கார்த்திகை 17ஆம் தேதி பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம். கார்த்திகை 18 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த கார்த்திகை மாதம் சொன்னாலே சூரிய பகவான் விருச்சிகம் சென்று அது குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய காலம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது ரிஷபத்தில் 10 நாளும் விருச்சகத்தில் குரு பார்வையில் 20 நாளும் இருக்கிறார். இப்போ ராசிநாதனுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 2ஆம் இடத்தில் குரு இருந்த போதிலும் அவர் உச்சமடைஞ்சு வக்ரமாகிறார். கார்த்திகை 2ஆம் தேதி வக்ரமாகிறார். ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரமடைந்தால் நீச்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறார். அப்போ 7க்குடையவன் 10க்குடையவன் நீச்சமாகிறார். அது ஒரு மைனஸ் தான். இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகிறது, கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. தமிழ் மாதம் இல்லையா கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே ஒரு விசேஷம், ஐயப்பனுடைய விசேஷம் ஞாபகம் வரும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறது, விரதம் இருக்கிறது, கோயிலில் போய் பாட்டு பாடுறது, பஜனை பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். இன்னொரு சிறப்பு சொல்லட்டுங்களா? அரக்கோணத்தை அடுத்து சோளிங்கர்னு ஒரு இடம் இருக்குங்க. சோளிங்கர் சிறப்பு வாய்ந்த இடம். அங்கே நரசிம்மர் யோக நரசிம்மராக இருக்கிறார். அதில் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் 11 அதாவது எல்லா மாதமும் யோகத்தில் தியானத்தில் இருப்பார். ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் கண்விழித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதம். அப்போ கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம். அந்த சோளிங்கர் மலையில் நீங்கள் அப்போ போனீங்கன்னா இப்போது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே ஏகப்பட்ட ஒரு மக்களை நீங்கள் பார்க்கலாங்க. அதுலேயும் ஒரு காலத்தில் நம்ம நடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது ரோப்காரோ மிச்சோ எதோ ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் போகலாம். பெரிய மலைக்கு சின்ன மலைக்கு நடந்து தான் போகணும். இப்படி இருக்குது. அது ஒரு சிறப்புங்க. கார்த்திகை மாதம்னாலே ஞாபகத்துக்கு வருது அதுதான். அடுத்தது குரு 2ல் இருந்தாலும் என்னதான் கெட்டாலும் மேன்மக்கள். குரு கெட்டு போயிட்டார், நீச்சமாக இருக்கார், இருக்கட்டும். 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் சுத்தமாக இருக்கு. அப்போது
ஓரளவுக்கு குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும், ஒரு வம்பு தும்பு சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லபடியாக, கெட்ட கிரகம் தான் இருந்தால் பிரச்சனை பண்ணும், நல்ல கிரகம் நீச்சம் அடைஞ்சாலும் ஓரளவுக்கு நன்மைகள் அதிகம் செய்யலனாலும் ஒரு நியூட்ரலாவது இருக்குமே, அப்படி ஒரு நிலை. மற்றபடி குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பல வரவு இருக்கோ இல்லையோ ஒரு சந்தோஷம் நிம்மதியாக இருக்குங்க, குடும்பத்தில் அமைதி இருக்குங்க. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா? கேது பகவான் 3ல் இருக்கார். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அவங்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எடுக்கிற முயற்சி கொஞ்சம் காலதாமதமாகும், ஆனால் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு 3 சூரியன் 6ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். சக்ஸஸ் ஆகும். தடை இருக்கும், அதாவது தாமதம் இருக்கும், தடை இருக்காது, சக்ஸஸ் ஆகும். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு மாதம். குறுகிய தூர பயணம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 4ஆம் இடம் கன்னி, புதனுடைய வீடு தான். புதன் சனிக்கு நண்பன் தான். இருந்தாலும் 4ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது அது மாத்திருஸ்தானம் இல்லையா? தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவமனைகள் சென்று செலவினங்கள் ஏற்படும். அல்லது தொழில், அதாவது வாகனத்தையே தொழிலாக கொண்டு வாகன ஓட்டிகள் இருப்பாங்க. ஆட்டோ ரிக்ஷா, கால் டாக்ஸி, மெட்ரோடார் வேனு, லாரி, இப்படி அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். வேலை வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமான்னா காத்துட்ருப்பீங்க, அப்புறம் கிடைக்கும், லேட்டாக கிடைக்கும். சனி பார்க்குதில்ல, உடனடியாக சவாரி கிடைக்காது. லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும். அதையும் பழுது பார்க்கக்கூடிய நிலை, பழுது பார்த்து அப்படியே வாழ்க்கையெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். உங்கள் சுகமும் கெடுக்குது, உங்களுக்கும் பிபி சுகர் எகிரி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்கிறோம். 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகம் இல்லை. இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு என்னவோ ஏதோ பழமொழி சொல்லுவாங்களாம், அது மாதிரி கதையாக நிற்க நேரம் இல்லை, எதுவும் பலன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியல, ஒரு தேக சுகம், ஒரு சுகமே இல்லை உடம்புல, உடம்புக்கு சுகம், அதாவது சுகம் இல்லை அப்படின்னு சொல்லணும். 5ஆம் இடம் அப்படின்னா 5ல் போய் புதன் போய் உட்காந்துருக்கார். 5ஆம் இடம் வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். எந்த பிரச்சனையும் எப்படி இருந்தாலும் டோன்ட் கேர் மாஸ்டர், கவலையே படாமல் நீங்கள் மாட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. 5க்குடைய சுக்கிரனும் 10 நாள் அங்கே தான் இருக்கார். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் நல்ல ஒரு சம்பாத்தியத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். அவங்க உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறையில்லை. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய நிலை. அடுத்தது 6ஆம் இடம், குரு பார்வையில் இருக்கார். 6ல் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் 20 நாள் இருக்கார். புதன் கடைசி 10 நாள் அங்கே போகிறார். இப்போ எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது, அவங்க அடங்கிடுவாங்க. எதிரிகளுடைய நிலை இப்போ இந்த மாதம் எதுவும் இல்லை, அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு வரும். சொந்த தொழில் பண்ணுறீங்க, நல்ல ஒரு பணியாளர்கள் கிடைப்பார்கள். அல்ல இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்த, இவ்வளோ நல்லவனா நேர்மையாக இருக்கிற அப்படிங்கிற ஒரு நிலை, நல்லவர்கள் உங்ககிட்ட வந்து நல்லவர்கிட்ட வந்து சேருவாங்க. அதுதான் உண்மை. இப்போ உத்தியோகம் பண்ணுறீங்க, இல்லை ப்ரைவேட் சர்வீஸ், ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க,
உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி, உங்களுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, எல்லாம் ஒரு கோஆர்டினேஷனாக, அதாவது ஒரு கோஆப்ரேட்டிவாக, ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக செயல்படுவாங்க. எல்லாம் விட்டு கொடுத்து போவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு. எல்லாரும் அனுசரணையாக இருப்பாங்க. அதுதான் அங்கே பெரிய பியூட்டி. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு எதாக இருந்தால் அது திடுதுப்புன்னு உங்களுக்கு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு வரக்கூடிய காலம் அது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஆனால் 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போது குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்களாம் கொஞ்சம் ஒத்துமையாக இருப்பாங்க. ஆனால் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா 6 7 வந்துட்டான், சனி வேற பார்க்கலாம். அப்போது நீங்கள் பேசுகிறது மனைவிக்கு பிடிக்காது, உங்கள் மனைவி பேசுகிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. சண்டை, சச்சரவு, பிரச்சனை, பிரிவினை கூட வரும். ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. சூதனமாக நடந்துக்கணுங்க. நமக்கு நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ஐயோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நம்மளால் பிரச்சனை வரக்கூடாது. அதுக்கப்புறம் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெரியாமலாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போது நீ உங்கள் முயற்சி கூடிமான வரைக்கும் சண்டை போடக்கூடாது, பிரச்சனையாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அதில் நிலைப்பாடு உறுதியாக இருந்ததுன்னு சொன்னால் ஓரளவுக்கு அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் பாருங்கள், 7க்குடையவன் நீச்சமாயிட்டார். 7க்குடையவன் நீச்சமாயிட்டார். நீச்சம்னா அவர் உச்சமாக தான் இருக்கார், அங்கே வக்ரம் பெற்றிருக்கார். இப்போ வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் குரு அப்படின்றார். இப்போ உங்கள் மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம். அதை நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு சரி பார்க்கணும். அடுத்தது உங்கள் நண்பர்கள்கிட்டையும் ஏதாவது ஒரு தொய்வுகள், ஒரு பணப்பற்றாக்குறை இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிதி தேவையோ அல்லது ஒரு ஹெல்ப்பு, ஒரு ஃபிசிக்கல் ஹெல்ப்பாவது நமக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு வரும். கண்டிப்பாக போய் செய்யலாம். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எப்பொழுதும் தொலைந்து போன பொருளோ ரொக்கமோ இப்போ உங்கள் கைக்கு தேடி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வரா கடன்கள் லிஸ்ட்டு நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக எழுதி லிஸ்ட்டு எழுதியே நாங்கள் சோர்ந்து போயிட்டேன், எவ்வளோ கடனை கொடுத்து கடனெலாம் வந்தால் கூட நீங்கள் நம்ம பெரிய ஆளாச்சே அப்படின்னு அதையே புரட்டி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்தா 2 ஒருத்தன் கொண்டாந்து இந்தாங்க சார் கொண்டாந்து கொடுப்பான். உங்களுக்கே அதிசயமாக இருக்கும். உங்களுக்கு நீங்களே கிள்ளி பார்த்துப்பீங்க, நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு வரா கடன்கள் வரும், வசூலாகும். அது மட்டும் இல்லை, வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். மற்றபடி இன்சூரன்ஸ் பணம் கிளைம் பண்ணி வச்சிங்கன்னா அது கைக்கு வரக்கூடிய நேரம் தான் இது அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, எந்த அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது அப்படின்னு சொல்லிடலாம். 9ல் ராகு இருக்கார். 9ங்கிறது தகப்பன் ஸ்தானம். அப்போ தகப்பன் ஸ்தானத்தில் ராகு இருக்குன்னு சொன்னால் தனித்த ராகு இருக்கார். அப்போது அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆகாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் செல்லலாம், அல்லது ஒரு சிலர் படிக்க வெளிநாடு போகலாம், இல்லை தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக செல்லலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். 10ல் சனி பகவான் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மேலாண்மையாக வேலை பார்க்க முடியாது. அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும், அந்த அளவுக்கு நிலை இருக்கும். அது சொந்த தொழிலாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் உட்காந்து சீக்கிரம் கடை திறப்பீங்க, லேட்டாக மூடுவீங்க. உங்கள் சொந்த கடையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும். ஆனாலும் வியாபாரம் நல்ல சூடு பிடிக்கும். இது நாள் வரைக்கும் உங்கள் மார்க்கெட்டில் உங்களை நீங்கள் மற்றவங்க ஏளனப்படுத்திருக்கலாம், உதாசீனப்படுத்திருக்கலாம். நீங்கள் அவங்களையே நீங்கள் அந்த ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அடுத்தவன் உங்களை பார்த்து பொறாமப்படுவான்.
பொச்சிருப்பு இருக்கும். என்ன அவ்வளோ ஜனம் நிற்கிது அவங்க கடையில் மாத்திரம், நல்ல வியாபாரம் ஆகுது அப்படின்னு. அப்படி ஒரு சம்பவம், அப்படி ஒரு நிலை நிச்சயமாக நடக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, அதனால் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. 11ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்கார். அப்போ லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு. 12ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். வெளிநாடு போகணுன்றவங்க தாராளமாக போகலாம், நிச்சயமாக நல்லது நடக்க போகுது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமான காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். என்ன 12ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அயன சயன போகம் கெட்டு போயிடும். வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு 8 ஹவர் டியூட்டி பார்க்க வேண்டிய 12 ஹவர் பார்க்குறீங்களே. அது சொந்த தொழிலாக இருந்தாலும் அப்படி தான் ஆகும்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அதுதான் நிலை. மற்றபடி இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறை, சொந்தமாக கடைகண்ணி வச்சுருக்கிறவங்க, கம்பெனி வச்சுருக்கிறவங்க, ஏன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு லேத் ஃபேக்ட்ரியோ ஒரு ஃபேக்ட்ரியோ வச்சு நடத்தக்கூடியவர்கள். மற்றபடி ராகுனுடைய ப்ராடக்ட் பார்த்தா கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இப்படி பிரம்மாண்ட இயந்திரங்களை வச்சு இது பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். சம்பாத்தியம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்துக்கு ஒரு அமைதி இருக்கும். என்ன கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும், அவ்வளோதான். தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, அறநிலையத்துறை, ஆன்மீகத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, இதில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் கார்த்திகை மாதம். இந்த மிதுன ராசி என்பவர்கள் கார்த்திகை 9, 10, 11 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு நீங்கள் சூதனமாக நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. யாராவது டென்ஷனாக வராருன்னா, என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து சூதனமாக இருந்து அதை ஒன்றுமே தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி உங்களுக்கு ஓம் அமிர்த ராகவே போற்றி 1008 சொல்லுங்கள். 3ல் கேது இருக்கிறது சிறப்பு, ஒன்றும் குறை கிடையாது. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.